ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் மற்றும் இரு விண்வெளி வீரர்கள் நால்வருமே நாளை காலை சரியாக 3:17 மணிக்கு பூமியில் தரையிறங்க இருக்கிறார்கள். அவர்கள் பயணிக்கக்கூடிய இந்த பயணம் குறித்தும், சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பக்கூடிய அந்த விண்கலம் எப்படி இயங்கும், விண்கலம் எங்கு தரையிறங்கும், இறங்கக்கூடிய நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் போயிங் ஸ்டார்லைனர் மூலமா கடந்த ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போயிருந்தாங்க. 8 நாள் பயணம் அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டிருந்துச்சு. ஆனால் எதிர்பாராத நிகழ்வுகளால அங்கேயே மாத கணக்கில் தங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ், இவங்க 4 பேருமே சேர்ந்து பூமிக்கு திரும்ப இருக்கிறாங்க. சுனிதாவோட பூமிக்கு திரும்பக்கூடிய இந்த நிக் ஹேக், கோர்புனோவ், இந்த 2 பேரும் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இருவருமே 6 மாத பயணமாக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் மூலமா கடந்த செப்டம்பர்ல அங்க சென்றிருந்தாங்க. திட்ட காலம் நிறைவடைந்து விட்டதால அவர்களும் சுனிதா வில்மோருடன் சேர்ந்து பூமிக்கு திரும்ப இருக்கிறாங்க. அவர்களுக்கு பதிலாக தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய க்ரூ 10 அப்படிங்கிற விண்கலம் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்களும் அங்கு இவர்கள் செய்துட்டு இருந்த அந்த பணிகளை தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பக்கூடிய விண்கலம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பக்கூடிய விண்கலத்தில் மொத்தம் 4 பேர் வரை பயணிக்கக்கூடிய வகையில் அந்த விண்கலம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த விண்கலத்தில் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் வரை நமக்கு தேவையான காற்று அப்படிங்கிறது அதில் இருக்கும். முதல்ல இந்த விண்கலம் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இணைப்பு அப்படிங்கிறது காற்று வெளியேற முடியாதபடி மிகவும் உறுதியான இறுக்கமான ஒரு இணைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் உள்ள போயிடுவாங்க. அதற்கப்புறமா விண்கலத்தினுடைய கேப்சூலுக்குள்ள போய் கதவை முழுவதுமாக மூடக்கூடிய செயல்முறை, அதாவது ஹேட்ச் க்ளோசிங் கவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செயல்முறை அப்படிங்கிறது நடக்கும். அதற்கு அடுத்தபடியா விண்வெளி நிலையத்துக்கும் அந்த விண்கலத்துக்கும் இடையே ஒரு தடுப்பு அப்படிங்கிறது போடப்படும். அதற்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்க்கும்பொழுது விண்கலத்தினுடைய அனைத்து அமைப்புகளும் சரிவர செயல்படுதா அப்படிங்கிற பாதுகாப்பு குறித்த அந்த சோதனைகள் அப்படிங்கிறதும் நடைபெறும். அதே மாதிரி எரிபொருள் போதுமான அளவில் இருக்கா, இன்ஜின் சரியா வேலை செய்தா அப்படிங்கிறதெல்லாம் பரிசோதித்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாதுகாப்பு செயல்முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நடைமுறையா அங்க செயல்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து, அதாவது அன்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு நடைமுறை செயல்படுத்தப்பட்டு பூமியை நோக்கிய பயணத்தை அந்த விண்கலம் தொடங்கும். ஸோ இப்படி தான் இந்த டிராகன் விண்கலம் இப்போ பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அந்த குழுவினர் தங்களுடைய இருக்கைகளை அமர்ந்து தயாரானதும் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிஞ்சு பூமியை நோக்கி தன்னுடைய பயணத்தை தற்போது தொடங்கியிருக்கு. நாசா திட்டமிட்டு இருந்தபடி இந்திய நேரப்படி சரியா இன்னைக்கு காலையில் 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விண்கலம் பிரிஞ்சிருக்கு. விண்கலம் இப்போ நம்ம கணக்கிடுற நேரப்படி பார்க்க போனா பூமியை நோக்கி சுமார் 17 மணி நேரம் அந்த பயணத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேரோட அந்த விண்கலம் அப்படிங்கிறது இந்திய நேரப்படி நாளைக்கு காலையில், அதாவது 19/3/2025 அதிகாலை 3:27 மணிக்கு பூமியை வந்தடையும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது சற்று மாறுதலுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படிங்கிறது அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. விண்கலம் எங்க இறங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அமெரிக்கா பெரும்பாலுமே பசிபிக் பெருங்கடல்ல தான் விண்கலத்தை தரையிறக்குவாங்க. தீவுகள் இல்லாத ஒரு பெரும் கடல் பகுதியில் தான் அதை இறக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு. கடல் பகுதிகளில் விண்கலத்தை இறக்குவதை ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. விண்கலம் இறங்கும் போது கடலில் இருக்கக்கூடிய தண்ணி மிகப்பெரிய அளவுல தெரிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த செயல்முறையை ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு அவங்க வரையறுக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் பயணிக்கக்கூடிய விண்கலம் புளோரிடா அருகே இருக்கக்கூடிய கடல்ல தரையிறங்க இருக்கு. அங்கு நிலவக்கூடிய பருவநிலை குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமையே அவங்க பரிசோதித்து பார்த்ததாகவும் சொல்லப்படுது. அங்கு சாதகமான வானிலை நிலவுவதாகவும் நாசா தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி,
இந்த டிராகன் கலம் பெருங்கடல்ல எப்படி இறங்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரக்கூடிய பயணம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினரை சுமந்து வரக்கூடிய இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கலம் அதிவேகமாக பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழையும். அப்போ சுமார் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அது தாங்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகும். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் மற்றும் 2 விண்வெளி வீரர்கள் இந்த அதீத வெப்பத்திலிருந்து இவர்களை பாதுகாக்க வெப்ப பாதுகாப்பு கவசங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாதுகாப்பு கவசங்கள் அப்படிங்கிறது அவங்கள காத்து நிற்கக்கூடிய ஒரு அரணா இருக்கும். புவியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழைந்ததுமே டிராகன் விண்கலம் விரைவாகவே தன்னுடைய வேகத்தை இழந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ களத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேருமே புவியீர்ப்பு விசையை காட்டிலுமே 4 மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகும். இறுதியா 4 பெரிய பாராசூட்கள் விரியும். அப்போ களத்தில் இருக்கக்கூடிய 4 பேருமே அந்த ஒரு அதிர்வை உணர்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த செயல் தான் டிராகன் கலம் தன்னுடைய வேகத்தை குறைச்சு பெருங்கடல்ல பாதுகாப்பா இறங்க வழிவகுக்கும். விண்கலம் பூமியை நோக்கி இறங்கும் போது விண்கலத்தினுடைய வேகம் குறைக்கப்படணும். அதற்கு விண்கலம் செல்லக்கூடிய திசையில் ஒரு ராக்கெட்டை செயல்படுத்தி அதனுடைய வேகம் குறைக்கப்படுவதா சொல்லப்படுது. ஸோ இப்படி தான் அதிகாலை 3:27 மணிக்கு விண்கலத்தினுடைய வேகத்தை குறைச்சு பாராசூட்டுகள் விரிக்கப்பட்டு பாதுகாப்பாக 4 கடலில் இறங்குவாங்க அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கு அடுத்த நிகழ்வா காலையில் 5 மணிக்கு பூமிக்கு அவர்கள் திரும்பிய பிறகு நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திச்சு இது தொடர்பாக விவரிப்பாங்க அப்படிங்கிறத நாசா சொல்லியிருக்கிறாங்க. விண்வெளி வீரர்களை பத்திரமா அழைத்து செல்ல மீண்டும் பூமிக்கு கொண்டு வர ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்கள் நாசாவோட சேர்ந்து செயல்படவும் 2003 கொலம்பியா விண்கலத்தின் போது அந்த ஒரு விபத்து நிகழ்ந்துச்சு இல்லையா, அந்த விபத்து தான் இப்படி ஒரு நிகழ்வுக்கு வழிவகுத்திருக்கு. அந்த விபத்துக்கு பிறகு தனது விண்வெளி திட்டங்களில் வீரர்களுடைய பாதுகாப்பு கருதி பல்வேறு மாற்றங்களை நாசா கொண்டு வந்துச்சு. அதில் ஒன்று தான் விண்வெளியிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு விண்கலத்தில் கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டா ஒரு மீட்புக்குள் வரும் வர வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தங்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டம். அதன் விளைவாகத்தான் இப்போ 9 மாதங்களுக்கு மேலாக அங்கே தங்கியிருந்து பூமிக்கு திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.